வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நேரத்தை மதித்து வெற்றியை அடையுங்கள். நேரம் உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற விஷயம். இதன் முக்கியத்துவத்தை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. இருந்தாலும் கூறுகிறேன். ஒரு மாதத்தின் அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற ஒரு பெண்ணிற்கு தான் தெரியும். ஒரு நாளின் அருமை ஒரு நாள் தாமதமாக அரசு வேலைக்கு சேர்ந்து வேலையே பறிபோனவனுக்கு தான் தெரியும். ஒரு மணி நேரத்தின் அருமை பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தின் அருமை ஒரு நிமிடத்தில் ரயிலையோ விமானத்தையோ விடுபவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியின் அருமை ஒரு நொடியில் கண்ணையோ கையையோ காலையோ இழந்தவனுக்கு தான் தெரியும். ஒரு மைக்ரோ வினாடியின் அருமை உசேன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அவர் 155 நொடிகள் தான் ஓடியுள்ளார். ஆனால் இதுவரை 199 மில்லியன் டாலர்கள் சம்பாதித்துள்ளார். இதிலேயே தெரியும் நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தினால் வெற்றி அடைய முடியும் என்பது. இந்தியர்கள் கடிகாரத்தில் உள்ள மணியை மட்டும் பார்க்கின்றோம். ஜப்பானியர்கள் மணியுடன் சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடிகளையும் பார்க்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள். சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறது. இன்றைய இந்தியர்களும் சரி தமிழர்களும் சரி நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவிடுகிறோம். உதாரணமாக ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் வைப்பது, பாலாபிஷேகம் செய்வது, இதெல்லாம் நேரத்தை தேவையில்லாமல் செலவிடுவது என்பதானே. ஆனால் இனிமேல் நேரத்தை எவ்வாறு செலவிட்டால் வெற்றி அடைய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காற்றடித்தால் பறக்கும் காகிதம் போல காலம் வரும் வரை பறந்து காத்துக்கொள். இதுவே வெற்றிக்கான முதல் படி. ஏனென்றால் இன்று யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் தான் பின்பு யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து செயலாற்றுங்கள். படைத்தவன் கொடுத்தனுப்பும் முதலீடுதான் நேரம். அதை வீணடித்து வீழ்வதும் சரி, பயன்படுத்தி எழுவதும் சரி, அவரவர் முயற்சியில் மட்டுமே உள்ளது. இன்றைய சாதனையாளர்களும் சரி தலைவர்களும் சரி ஒன்று மட்டுமே மனதில் கருதி கொள்வார்கள். காலத்தை வீணடிக்க இனியும் உனக்கு அனுமதி இல்லை. சாதனை வேறு ஒன்றும் இல்லை. அது சங்கிலி தொடரான தொடர் முயற்சிகளின் பலன். சாதாரண சாமானிய மனிதர் வாழ்வை வாழாதே. நீ சாதிக்க பிறந்தவன், அதை என்றும் மறவாதே. உன்னிடம் தோற்று போக பலரும் காத்திருக்கின்றார்கள். அவர்களை ஏமாற்றி விடாதே. இனியும்